இருளர் சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்கள். நான் பேருக்கு தான் தலைவராக இருக்கேன். இது வரைக்கும் நாற்காலில் உட்கார வைக்கிறது கூட அவங்களுக்கு ஏற்றுக்க மாட்டுறாங்க. என்ன தாழ்த்தப்பட்ட சமுதாயன்றதுனால ஒரு அடிமையாக தான் என்னை வச்சுருக்காங்க. எதுவுமே தனித்து நான் செயல்படுத்த முடியல. என்ன பஞ்சாயத்து நிர்வாகத்தில் என்னை செயல்படுத்தவே விட மாட்டுறாங்க. இதை மறுபடியும் நான் கேட்டனாக்கா, ஏன் இது மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டாக்கா, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, நான் எங்கே போனாலும் நாங்கள் பார்த்துப்போம், அமைச்சர்கிட்ட போனால் கூட நான் பார்த்துப்பேன்ட்டு சொல்கிறாங்க. கலெக்டர்கிட்ட கூட போங்க, நான் பார்த்துக்குவேன்னு சொல்கிறாங்க. இந்த பதவியில் நான் இருக்கிறதோட செத்து போயிடலாம், சாவர முடிவில் தான் நான் இருக்கிறேனே. என்னால் வேறு வழி கிடையாது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. பெயருக்கு தான் ஊராட்சி மன்ற தலைவர், ஆனால் இன்று வரை அதற்கான எந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தியதில்லை. ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு வரக்கூடாது, நாற்காலியில் அமரக்கூடாது, எந்த ஆவணங்களையும் பார்க்கவோ கேட்கவோ கூடாது. உன் வேலை ஆடு மேய்ப்பது, அதை மட்டும் செய். இதுதான் ஊராட்சி மன்ற தலைவருக்கு இடப்பட்டுள்ள கட்டளைகள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் வல்லம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆனாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சங்கீதா. இவர் இருளர் சமூகத்தை சார்ந்த பெண் என்பதால் தொடர்ச்சியாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முதலியார் சமூகத்தை சேர்ந்த சித்ரா குணசேகர் என்பவர் தன்னை சாதிய வன்கொடுமை செய்து வருவதாகவும், ஊராட்சிக்கான எந்த பணியையும் செய்ய விடாமல் முட்டுக்கட்டை போடுவதாகவும் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டுகிறார். வணக்கம், நான் ஆனாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர். என் பேர் சங்கீதா. இருளர் சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்கள். என்னை துணைத் தலைவர் எந்த ஒரு நிர்வாகத்துலேயும் தலையிடாமல் அவரே தான் பார்த்துக்கிறார் எல்லாமே. நான் பேருக்கு தான் தலைவராக இருக்கேன். என்னால் உட்கார முடியல போய் நாற்காலில் கூட. அந்த அளவுக்கு என்னை அடிமையாக தான் இன்னமும் வச்சுருக்காங்க. பல முறை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மீது வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் சேர்மன் அவர்களிடமும் புகார் தெரிவித்தும், ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், ஒவ்வொரு முறை புகார் தெரிவிக்கும் பொழுதெல்லாம் தன்னையே அமைதியாக இருக்கும்படி அறிவுறுத்தியதாகவும் குற்றம் சாட்டுகிறார் ஊராட்சி மன்ற தலைவர். நான் பிடிஓவண்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், சேர்மன்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னும் அந்த 2 வருஷமாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னால் முடியல. இன்றைக்கி கூட நாங்கள் கசையப்பட்டு தான் வரோம். 100 பேர் எதிர்க்க உன்னால் நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கோசரம் வேறு எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. அவங்க என்னை தனித்து நிர்வாகமே பண்ண விட மாட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவனு கூட என்னை கேவலமாக தான் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சி. நீலாம் தலைவர் ஆகிட்டாக்கா நாங்கள் பெரிய மயிறு மாரி நீ ஒரு என்ஆர்ஜி வேலையில் நீ ஆப்சண்ட் போடலாமா? நீ பெரிய மயிரா? நீ தலைவராக இருந்துட்டான்னுட்டு என்னை வார்டு மெம்பரு 2வது வார்டு மெம்பர் சுதா கூட என்னை அது மாதிரி தாங்க பேசுகிறாங்க. உன் பதவியை நாங்கள் தூக்கிவிடுவோன்னு சொல்கிறாங்க. என் வீட்டு தர கூட போடல. என் பசங்களை படிக்க வைக்கிறது கூட நான் இப்போ நிறுத்திட்டேன். ஆடு தான் வச்சுருக்கேன். வீடு கூட அப்படியே தர கூட போடாமல் அப்படியே தான் ஓதமாக கிடக்குது. எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்குது. நான் ஆடு தான் மேய்ச்சிங்கிறேன். இப்போ கூட ஆடு தான் மேய்க்கி போகணுமே. ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் தொட்டு இன்று வரை தன்னை சுதந்திரமாக செயல்பட ஊராட்சி துணைத் தலைவர் சித்ராவின் கணவர் குணசேகர் விடுவதில்லை என்றும், அதையும் மீறி செயல்பட்டால் சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசுவதாகவும், தனது தம்பிகள் 4 பேர் பல கொலைகள் செய்து இருப்பதாகவும், அதேபோல் உன்னையும் கொலை செய்து விடுவேன் என மிரட்டுவதாகவும் புகார் கூறுகின்றார் ஊராட்சி மன்ற தலைவர். ஒரு இருளர் ஜாதி பேரை சொல்லி தாங்க திட்டுறாங்க. அவங்க எதுக்காக இருந்தாலும் நீ ஒரு கீழ்பட்ட ஜாதி தானேன்றது மாதிரி அவங்க பேசுகிறாங்க சார். என்னால் இதில் இருக்கவே முடியல. என்னால் தாங்க முடியல. அதனால் எனக்கு என் பதவியை கூட எடுத்துருங்க. என்னால் முடியல. விளிம்பு நிலை மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவற்றின் மூலம் சுயமரியாதையும் சமத்துவத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு. ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் சாதி ரீதியான அடக்குமுறையும் தாக்குதல்களும் நடப்பது உள்ளபடியே கண்டனத்திற்குரிய செயலாகத்தான் இருக்கிறது. துணைத் தலைவர் சித்ரா, அவங்க வீட்டுக்காரர் தான் குணசேகர். அவரும் மக்கள் நல பணியாளராக அகலூரில் வேலை பார்க்குறாரு. அவர் தான் எல்லாமே துணைத் தலைவரோட அவங்க பொண்டாட்டியோட அவர் தான் அதிகாரமே பண்ணுறாரு.
அதனால் நீங்கள் அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் தான் நல்ல தீர்ப்பு எனக்கு சொல்லணும். என்னை வந்து ஓட்டு போட்ட மக்கள் பின்னாடி தான் ஒரு என்ஆர்ஜி வேலையில் வந்து என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. நான் வந்து இந்த பதவி இருக்கிறது என்னை எடுத்துடலாங்க. நீங்கள் என்னால் தாங்க முடியல. 100 பேர் எதிர்க்க அசிங்கமாக தான் பேசுகிறாங்க. என்ன அவமானமாக இருக்குது. இந்த பதவியில் நான் இருக்கிறதோட செத்து போயிடலாம். சாவர முடிவில் தான் நான் இருக்கிறேனே. என்னால் வேறு வழி கிடையாது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இவ்வளோ நாளாக நான் எவ்வளோ தூரம் அனுபவிச்சு சரி இருக்கட்டும், நம்ம எதையுமே எடுத்து போகக்கூடாதுன்னு நினச்சேன். என்னால் முடியல, தாங்க முடியல. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் அந்த முடிவுக்கே வந்திருக்கேன். தினமும் பொதுமக்கள் மத்தியில் துணைத் தலைவரின் கணவர் குணசேகர் தன்னை அவதூறாக திட்டி ஒருமையில் பேசுவதையே வாடிக்கையாக வைத்துள்ளதாகவும், இதனால் தனக்கு நாளுக்கு நாள் மன அழுத்தம் அதிகரிப்பதாகவும், உயிருடன் வாழவே பிடிக்கவில்லை என்றும் திருமதி சங்கீதா அவர்கள் கண்ணீருடன் வேதனையை வெளிப்படுத்துகிறார். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் அவரது கணவர் ஆகிய இருவரையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும். துணைத் தலைவரின் பதவியை பறித்து தனக்கான முழு சுதந்திரத்தையும் அரசு அளிக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் மக்களுக்காக பணியாற்ற எனக்கு வழிவகை செய்ய வேண்டும் என 2 கோரிக்கைகளை முன்வைக்கின்றார் ஊராட்சி மன்ற தலைவர். எனக்கு அவர் வந்து ஓடிபி நம்பர் எனக்கு சொல்கிறதில்ல. நான் வேலை செஞ்சால் மட்டும் ஓடிபி நம்பர் சொல்ல மாட்டுறாரு. அவருக்கு வந்து நான் வந்து ஓடிபி நம்பர்லாம் சொல்கிறேன். ஒன்று துணைத் தலைவர் பதவி எடுக்கணும், இல்லைனாக்கா தலைவர் பதவி எடுக்கணும். எதுவுமே செயல்படாததுக்கு நான் ஏன் தலைவராக இருக்கணுங்க? அதனால் நான் ராஜினாமா கூட பண்ணிடுறேன். எனக்கு இதுமாரி இருக்கிறதுக்கு அவமானமாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் சமூக ஊராட்சி மன்ற தலைவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு இந்த துணைத் தலைவரின் ஓடிபி முறை மிகப்பெரிய தடையாகவே இருக்கிறது. எனவே இது குறித்து தமிழக அரசு தனிக்குழு ஒன்றை அமைத்து உரிய விசாரணை செய்து இந்த அமைப்பை மாற்ற வேண்டும் என்பதுதான் சமூக செயற்பாட்டாளர்கள் பலரின் கருத்தாகவே இருக்கின்றது. தீதும் நன்றும் செய்திகளுக்காக தமிழ்த்தென்றல்.